முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவும் ஒரு முன்னாள் பிரதம நீதியரசர் மற்றும் ஒரு முன்னாள் சட்டமா அதிபர் இந்த 3 பேருமே 1000 கோடி ரூபாய் ஊழல் வழக்கில் சிக்கியிருக்கின்றார்கள். இந்த விவகாரங்கள் ஊழல் பிரச்சனையால் விசாரணை நடவடிக்கைகளாக இருக்க மறுபக்கம் 2015ஆம் ஆண்டு இதே ராஜபக்ச குடும்பத்தை தோற்கடிப்பதற்காக எதிர்க்கட்சிகள் பல மில்லியன் கணக்கான பணத்தை செலவழித்து கட்சிகளுக்குள்ளேயே இப்போது ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கத்தோடு இணைந்திருக்கின்ற கட்சிகளுக்கு காசு கொடுத்து செயற்பட்டதாக இப்போது நிறைய ரகசியங்கள் வெளியில வந்திருக்கிறது. யார் சொன்னார்கள், என்ன சொல்லியிருக்கிறார்கள், எவ்வளவு பரிமாறப்பட்டிருக்கிறது, இந்த அரசாங்கத்துக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் என்று முழுமையான விஷயத்தை இன்றைய நாள் இந்த காணொலியில பார்க்கலாம். முதன்முறை என்னுடைய காணொலி பார்க்குறீங்களா இருந்தால் என்னுடைய பேர் கயல் பாஸ்கரன். சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே நேரம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இப்போ நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். 2005 தொடக்கம் 2015 இந்த காலப்பகுதியில் கோட்டாபாய ராஜபக்ச தான் பாதுகாப்பு செயலாளராக இருந்தார். பாதுகாப்பு செயலாளராக இருந்த காலப்பகுதியில் ஏழை மக்களுக்காகவே கொழும்புல வாழக்கூடிய ஏழை மக்களுக்காக குடியிருப்பாளர்களுக்காக ஒரு புதிய திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதுதான் அந்த நகர்ப்புறங்களில் வாழ்கின்ற சேரிப்புறங்களில் இருக்கின்ற குறிப்பாக வீதியோரங்களில் பின்தங்கிய இடங்களில் வாழக்கூடிய மக்களுக்காக ஒரு குடியிருப்பு ஒன்றை அமைக்க வேண்டும். அந்த குடியிருப்பை ஏழை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய திட்டம் கொண்டு வரப்பட்டிருந்தது. மிகுந்து செத்புர மற்றும் சிறிசர உபய என்று அழைக்கப்படுகின்ற 2 திட்டங்கள் ஒரு வீடமைப்பு தொகுதியை கொண்டு வர்றதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஏழை மக்களுக்காக. இப்ப இந்த பிரச்சனையில் தான் இந்த 3 பேரும் சிக்கி இருக்கிறார்கள். இது ஏழை மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்ததெல்லாம் பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்டா, வீடு கட்டியது சரி, அது ஏழை மக்களுக்காக கொடுக்கப்பட்டது என்பதுதான் இப்போது வந்திருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இந்த காலப்பகுதியில் வீடு அமைக்கப்பட்டிருக்கிறது. அமைக்கப்பட்டதுக்கு பிறகு உண்மையிலேயே அந்த வீடு ஏழை மக்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்பதுதான் இப்போது எழுந்திருக்கின்ற பெரிய பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அமைக்கப்பட்டிருக்கின்ற பல வீட்டு தொகுதிகள் அரசியல்வாதிகளுக்கும் அவருக்கு யார் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்களுக்கும் அந்த அதிகாரிகளுக்கும் அவர்களுக்கு நெருங்கிய உறவினர்களுக்கு என்று வசதி படைத்தவர்களுக்கு தேவையே இல்லாதவர்களுக்கு இந்த வீடுகள் வழங்கப்பட்டிருப்பது தான் இப்போது பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அந்த வீடமைப்பு தொகுதி என்பது அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி வசதி வாய்ப்புள்ளவர்கள் அவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு கொடுப்பது போல யாரெல்லாம் அவருக்கு உதவி செய்திருக்கின்றார்களோ, அது கட்சி ரீதியாகவோ இல்லாவிட்டால் புற வழிகளில் யாரெல்லாம் உதவி செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பரிசு அரசு நிதியிலிருந்து கட்டப்பட்ட ஏழை மக்களுடைய வீட்டு தொகுதியிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல கோட்டாபாய ராஜபக்ச இந்த வீடுகளை ஒதுக்குறதுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்ற கடிதங்கள் எல்லாம் வழங்கியிருக்கிறார் என்ற விவகாரம் வெளியில தெரிய வந்திருக்கிறது. இந்த வழக்குல தான் முன்னாள் பிரதமர் நீதியரசரும் அதே நேரம் முன்னாள் சட்டமா அதிபர் 2 பேர் இந்த வழக்குல அவர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வீட்டு தொகுதியை தவறான நபர்களுக்கு வழங்கினார்கள் என்ற குற்றச்சாட்டுல இந்த 2 பேரும் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதுல குறிப்பாக முன்னாள் பிரதம நீதியரசர் மோகன் பீரிஸ் தான் அவர்தான் இந்த செயற்பாட்டை செய்தார்கள் என்று சில தென்னிலங்கை ஊடகங்கள்ல அவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த நீதியரசருடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை இப்போ வரைக்கும். எனவே இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு அரச நிதியை தவறாக முறைகேடாக அவர்களுடைய சொந்த தேவைகளுக்காக கட்சி தேவைகளுக்காக சில நபர்களுக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கின்றார்கள். இது 2005 2015 வரைக்கும் நடந்திருக்கின்றது. இந்த வீட்டு தொகுதியினுடைய பெறுமதி தற்போது இருக்கின்ற பெறுமதி 1000 கோடி ரூபாய் இருக்கும். ஒரு 1000 கோடி ரூபாயை, அதுவும் மக்களுடைய வரிப்பணத்தில் சேர்க்கப்பட்ட பணத்தை அவர்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்தியிருக்கிறார்கள் ஏழை மக்களுடைய பெயரை சொல்லி. ஆனால் ஏழை மக்களுக்கு எதுவுமே இல்லாமல் போயிருக்கிறது என்பதுதான் குற்றச்சாட்டு. இது பற்றி வருகின்ற நாட்களில் கூடிய சீக்கிரம் கோட்டாபாய ராஜபக்ச உள்ளிட்ட அந்த 3 பேருக்கும் எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும். அவர்களை அழைத்து விசாரணைகள் நடத்தப்படும் என்பதுதான் இப்ப பல இடங்களில் பரவலாக பேசப்படுது. ஏனென்றால் சமீப நாட்களாக ராஜபக்சர்களுக்கு எதிரான வழக்கு இடம்பெற்றுக் கொண்டே இருக்கு. அதுல நேற்றைய தினம் மஹிந்த ராஜபக்சனுடைய மனைவி சிறந்தி ராஜபக்சவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் தனிப்பட்ட காரணங்கள்னால என்னால இந்த முறை ஆஜராக முடியாது, எனக்கு 2 வார காலங்கள் அவகாசம் தாங்க அப்படின்னு சொல்லி அவர் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கின்றார். அவரும் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுல தான் ஆஜராக வேண்டியிருக்கிற தேவைகள் இருந்து வருகின்றது. எனவே தொடர்ச்சியாக அவர்களுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்து கொண்டே இருக்கின்ற நிலையில அந்த ஆட்சியாளர்கள் முன்னிருந்த ஆட்சியாளர்கள் செய்த ஊழல்களை எல்லாம் நாங்கள் வெளியில கொண்டு வருவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற தற்போதைய ஆட்சியாளர்களோடு இணைந்த ஒரு கட்சி செய்திருக்கின்ற சில வேலைகளும் இப்போது வெளியில வந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக அரசியல் திருப்பு முனையாக கூட இதை நீங்க பார்க்கலாம். இல்லாட்டி 2 செய்திகளோடு இணைத்து பார்த்தாலும் சில விஷயங்கள் என்ன நடக்குது என்பதை புரிஞ்சு கொள்ள முடியும். ராஜித சேனாரத்ன அதிரடியான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அதுதான் 2015ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த தேர்தல் இடம்பெற்ற நேரத்தில் மஹிந்த ராஜபக்சவை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக நிறைய பணம்
மில்லியன் கணக்கான பணம் கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐதேகாவினால், ஐக்கிய தேசிய கட்சியினால ஏனைய கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏனைய கட்சிகள் யார் அப்படின்னா அதுல குறிப்பாக ஜேவிபிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஜேவிபிக்கும் ஏனைய சில கட்சிகளுக்கு, அதுவும் குறிப்பாக ஜேவிபியோடு குடிமக்கள் சக்தி என்று சொல்லப்படுகின்ற அமைப்புக்கும் காசு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மில்லியன் கணக்கான காசு நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் மஹிந்த ராஜபக்சவை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக. அது ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு, தோற்கடிக்கணும்னா எப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஜேவிபிக்கு ஒரு தொகை பணம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பணம் மூலமாக நீங்கள் இலங்கையில் இருக்கிற எல்லா பிரதேசங்களையும் எல்லா மக்கள்கிட்டையும் மஹிந்த ராஜபக்ச, இந்த ராஜபக்ச குடும்பம் செய்திருக்கின்ற ஊழல் தொடர்பான பிரச்சாரங்களை செய்யுங்க, அதை பற்றி பேசுங்க. அது பேசுறதுக்கு தேவைப்படுகின்ற வசதிகள், நீங்கள் மேடையில் பேசணும்னா அந்த மேடையை கட்டுறதுக்கான போக்குவரத்து வசதி, இப்படி போன்று பல விஷயங்களுக்காக இந்த காசு கொடுக்கப்பட்டிருக்குது. நாங்கள் காசு தாரோம், நீங்கள் பிரச்சாரம் செய்யுங்க என்பது போல தான் இந்த காசு வழங்கப்பட்டதாகவும், ஏனைய அமைப்புகளுக்கு வழங்கப்பட்டது இந்த மிரிகன பகுதியில் இடம்பெற்ற போராட்டங்கள், சிவில் அமைப்புகள் மேற்கொள்ள வேண்டிய போராட்டங்களுக்காக காசு கொடுக்கப்பட்டதாக இப்போது ராஜித சேனாரட்ன ஒரு வாக்கு மூலமாக கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் சொன்ன விஷயங்களில் முக்கியமானது, நாங்கள் மில்லியன் கணக்கான பணத்தை கொடுத்த பணமுழுக்க அந்த நேரத்தில் 2015 நாங்கள் கொடுக்குற நேரம் ஐதேகாவினுடைய நிதி நிலவரம் அந்த நேரத்தில் நல்லா இருந்தது. எங்கள்கிட்ட அவ்வளவு நிதி இருந்தது, அதால் நாங்கள் கொடுத்தோம், எங்களுடைய சொந்த நிதியில இருந்து நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் மில்லியன் கணக்கான காசு கொடுக்கப்பட்டிருக்கிறதாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் 2015 அந்த ஒரு வருடத்திலேயோ இல்லாவிட்டால் அந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் மில்லியன் கணக்கான காசு இவங்ககிட்ட எப்படி வந்ததுன்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும். இப்போ இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்வார்கள் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் ஊழலுக்கு எதிராக போராடுறோம் அப்படின்னு சொல்கிற அரசாங்கம் ஊழல் செய்கிறவர்கள்ட்ட இருந்தே காசை பெற்றுக்கொள்கிறதா அப்படின்ற ஒரு விமர்சன கருத்துக்களும் தற்போது வந்த வண்ணமாக இருக்கிறது. எனவே இப்படியான இரண்டு பக்க விவாதங்கள், இரண்டு பக்க விஷயங்களும் நடந்து கொண்டே இருக்கு. ஒரு பக்கம் ராஜபக்சர்களுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டு வழக்குகள் நடைபெற நேரம், இன்னொரு பக்கம் அந்த ராஜபக்ச குடும்பத்தை தோற்கடிக்கிறதுக்காக ஆட்சியோடு சம்பந்தப்பட்ட நபர்கள் காசு வாங்கினார்கள் அப்படின்ற விவகாரமும் இப்போது இலங்கையினுடைய அரசியல் களத்தில் நிறைய விஷயங்கள் பேசப்படுகிற நேரம். இதுவும் கொஞ்சம் பூதாகரமாக பேசப்பட போகிறது வருகின்ற காலப்பகுதியில். இந்த விஷயங்களையும் சொல்கின்ற நேரம், இன்னொரு பக்கமாக ரணில் விக்ரமசிங்கே இன்றைய நாள் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார் அவருடைய வழக்குக்காக. அந்த வழக்கு மார்ச் மாதம் வரைக்கும் விசாரணைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்குது அப்படின்ற விஷயத்தை மேலதிகமாக சொல்லிட்டு, இப்போ இலங்கையில் நடக்கக்கூடிய விவரங்கள், இப்போ நான் சொன்ன விஷயங்கள் தொடர்பாக உங்களுக்கு இருக்கிற கருத்து, ஊழல் ஒழிப்பு நடைபெறுகிறது, ஆனால் இன்னொரு பக்கமாக ஊழல்வாதிகளோடு தொடர்பு இருக்கா அப்படின்ற பேசக்கூடிய விவகாரங்களுக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.